கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது லூக்கா 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இடரல் அடையாதிருக்கிறவன் பாக்கியவான் என்பதே. யோவான் ஸ்நானகன் தன்னுடைய சீசர்களை இயேசுவினிடத்திற்கு அனுப்பி, வரப்போகிறவராகிய மேசியா நீர்தானா, அல்லது வேறு ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி சொன்னான். இயேசு யோவான் ஸ்நானகனின் சீசர்களுக்கு பிரதியுத்தரமாக, நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. என்னிடத்தில் இடரல் அடையாதிருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அதாவது, கர்த்தர் இயேசு செய்திருக்கும் இத்தனை அற்புதங்களை பார்த்தும் சந்தேகத்துடன் இடரல் அடைகிறவர்கள் ஆசீர்வாதங்களை ஒருபோதும் பெற முடியாது. கண்டு பார்த்து அனுபவித்திருக்கும் நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் இயேசுவின் அற்புதங்களை கண்டும் கேட்டும் அனுபவித்து இருக்கிறோம். இயேசுவே தேவனுடைய குமாரன், மேசியா, இயேசுவின் மூலமாகவே ரட்சிப்பு, இயேசுவினால் அன்றி ரட்சிப்பு இல்லை என்கிற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். இதில் எந்த விதத்திலும் நாம் சந்தேகத்துடனோ இடரல் அடைந்தோ விசுவாச குறைவுடனோ நாம் இருக்கக்கூடாது. நாம் கர்த்தரையும் அவருடைய வார்த்தைகளை குறித்தும் எந்த விதத்திலும் சந்தேகம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போதுதான் நாம் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும். முழு விசுவாசத்துடன் கர்த்தரையே நம்பி அவரிடத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்வோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நாங்கள் எந்த விதத்திலும் சந்தேகமும் இடரலும் இல்லாமல் உம்மை முழுமையாக நம்பி விசுவாசிக்கும்படியாக கிருபை தாரும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.